வணக்கம் நேயர்களே. மதுரை எய்ம்ஸ் வழக்கமாக தமிழக அளவில் ட்ரெண்ட் அடிக்கக்கூடிய இந்த மதுரை எய்ம்ஸ் என்ற டாபிக் இந்த முறை தேசிய அளவில் ட்ரெண்ட் அடிச்சிருக்கு. காரணம், மதுரை எய்ம்ஸில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நடத்திய போராட்டம். எங்களை இங்கே மதுரை எய்ம்ஸ்ல இருந்து வேற ஏதாவது ஒரு எய்ம்ஸுக்கோ இல்லை ஜிப்மருக்கோ மாற்றி விடுங்க, எங்களால் இனிமேல் இங்கே படிக்க முடியாது என்று அவர்கள் நடத்திய போராட்டம் பெரும் சர்ச்சையையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கு. இதோட பின்னணி என்ன அப்படின்றது தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். ஒருத்தங்க மருத்துவ கல்வி படிக்கிறாங்க அப்படின்னாலே இந்த சமூகம் அவங்கள பெருமையாக தான் பார்க்கும். அதுவும் எய்ம்ஸ் மாதிரியான ஒரு ப்ரீமியம் நிறுவனத்தில் மருத்துவ கல்வி கிடைக்குதுன்னா படிக்கிற பசங்களுக்கும் அவங்க பெற்றவங்களுக்கும் கூடுதல் மகிழ்ச்சி தான். அதுவும் வருங்காலத்தில் அந்த டாக்டர்ஸ் ஃபேஸ் பண்ண போகிற பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு கூடுதல் நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயம் தான். அதனால தான் எய்ம்ஸ் மதுரை தமிழகத்திற்கு வந்தபோது ஒரு பெரும் மகிழ்ச்சி இருந்தது. ஏன்னா எய்ம்ஸ் வருது அப்படின்னால அதோட பிரம்மாண்டமான ஒரு உள்கட்டமைப்பும் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். அறிவிப்புகளும் அந்த அளவில் தான் இருந்தது. 20க்கும் மேற்பட்ட ஸ்பெஷாலிட்டி துறைகள் வர இருக்கிறது. 1000 உள்நோயாளிகள், 1500 வெளிநோயாளிகளை கவனிக்கிறதுக்கான வசதிகள் இருக்க போகிறது. 750க்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனை அமைய இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய அறிவிப்புகள் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பை கூட்டியிருந்தன. ஆனால் கடந்த வாரம் வரைக்குமே ஒரு காம்பவுண்ட் செவரு, அங்கே வச்ச செங்கல், இது மட்டும்தான் எய்ம்ஸ் மதுரையோடைய நிலையாக இருந்தது. ஸோ மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்த போது பல புருவங்களும் எழுந்தன. காரணம், இன்னும் கட்டுமான வசதிகளே ஆரம்பிக்கப்படாத நிலையில எப்படி மாணவர் சேர்க்கை அப்படின்ற ஒரு கேள்விதான். அதுக்கு என்ன சொன்னாங்க, ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய தமிழக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அந்த கேம்பஸ்லேயே தற்காலிகமாக எய்ம்ஸ் மதுரை செயல்படும். அதன் பிறகு கட்டுமான பணிகள் முடிந்த பிறகு 2-3 வருஷத்துல முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு அப்ப சொல்லியிருந்தாங்க. வருஷத்துக்கு 50 சீட்டுகள்னு கடந்த 3 கல்வி ஆண்டுகள்ல 150 மாணவர்கள் தற்பொழுது எய்ம்ஸ் மதுரையில ராமநாதபுரம் கேம்பஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல பெரும்பான்மையானவர்கள் பார்த்தீங்களா வடமாநில மாணவர்கள் தான். அதுலயும் குறிப்பா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து மட்டுமே 92 மாணவர்கள் படிக்கிறதா சொல்லப்படுது. இவங்க இல்லாம டெல்லி, உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல இருந்து தான் பெரும்பான்மையான மாணவர்கள் படிக்கிறதாக சொல்லப்படுகிறது. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள்ல இருந்து டசன் கணக்கில் தான் மாணவர்கள் எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிறாங்க. கல்வியாண்டுகள் கடந்தாலும் எங்க கேம்பஸ் மட்டும் வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் தற்பொழுது மாணவர்களிடம் இருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. குறிப்பா கவுன்சிலிங் என்பது தங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் பத்தி முன்ன சொன்னோம் இல்லையா, அதை பத்தி தெளிவா பேசினாங்க. 2 வருஷத்துல போயிடுவோம்னு சொன்னாங்க. ஆனா இப்போதான் அங்க வந்து பணிகள் ஆரம்பம்னே செய்தி வருது. சோ நாங்க அதை பத்தி கனவு காண்றதை கூட நாங்க மறந்துட்டோம். அப்படி ஒரு கேம்பஸ் இருக்கு, அந்த கேம்பஸ்க்கு நாம போவோம் அப்படின்ற ஒரு கனவு கூட எங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாணவர்கள் வருத்தத்தோட தங்களோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. சோ எய்ம்ஸ் மதுரை மாணவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன? நம்பர் 1, உட்கட்டமைப்பு வசதி. கேம்பஸே இல்லை அப்படின்னும் போது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியிலிருந்து தான் இந்த எய்ம்ஸ் மதுரை செயல்படுதுன்ற போது தங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் எதுவுமே சரியாக இல்லை அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அவங்களுக்கு கூட ஆய்வக வசதி, புத்தக வசதின்னு எல்லா வசதியுமே முறையாக கிடைக்குது. ஆனா இதே கேம்பஸ்ல இருக்கிற எங்களுக்கு எய்ம்ஸ் மதுரை தரப்புல இருந்து எந்த ஒரு வசதிகளும் முறையாக செய்து தரப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ரொம்ப பிரதானமாக முன்வைக்கிறாங்க. இன்னொன்று, ஆய்வக வசதி எங்களுக்கு ப்ராப்பரா கிடைக்கிறதில்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லேபரேட்டரி டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் அது சம்பந்தமான எக்யூப்மெண்ட்ஸையே நாங்கள் கண்ணில் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தையும் அந்த மாணவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி இங்கே எய்ம்ஸ் மதுரைக்கான ஹாஸ்டல்லையும் கூட ஒரு ரூமுக்கு 2 மாணவர்கள் என்று சொல்லப்பட்ட நிலையில் இப்போ கேம்பஸ் வந்து நமக்கு முறையாக இல்லாததுனால 3 மாணவர்கள்னு போட போகிறோம். அதுக்கப்புறம் கட்டடங்கள் கட்டப்பட்ட பிறகு 2 மாணவர்கள்னு நம்ம குறைச்சிருவோம், அதனால இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு ஒரு அறையிலையும் 4 முதல் 5 மாணவர்கள் அந்த அறையை பகிர்ந்து கொள்வதாகவும் ஒரே ஒரு ஃபேன் வசதி தான் இருக்குது அப்படின்றதுனால வெயில் காலங்களில் மிகவும் அவதி அடைவதாகவும் மாணவர்கள் தங்களுடைய மனக்குமுறலை கொட்டியிருக்கிறார்கள். இதை தாண்டி ஒரு ப்ராப்பரான லைப்ரரி ஃபெசிலிட்டி எங்களுக்கு கிடையாது. முதல் வருட மாணவர்களுக்கான புத்தகங்கள் மட்டும்தான் இங்கே எய்ம்ஸ் மதுரையோட லைப்ரரியில் இருக்குது. ஒரு அல்மிரா 2 அல்மிரா காட்டி இதில் மட்டும் சில புத்தகங்கள் இருக்குது, அதுவும் போதுமான அளவில் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டோரியமாக இருக்கட்டும், கிரவுண்டாக இருக்கட்டும், மற்ற ரீக்ரியேஷனல் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், பிற எய்ம்ஸில் மாணவர்கள் அனுபவிக்கக்கூடிய எந்த வசதியும் தங்களுக்கு இல்லை என்ற ஒரு ஆதங்கத்தையும் கொட்டியிருக்கிறார்கள். ஒரு ஆடிட்டோரியம் வேணும்னா கூட ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி தலைமையிடம் போய் நாங்கள் கெஞ்ச வேண்டிய நிலைமையா இருக்கு. அவங்க பயன்படுத்தாத போது சமயத்தில் மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்குது. இதனால ஃபர்ஸ்ட் இயர் மாணவர்கள் சேரும்போது அவங்களுக்கு ஒரு விழா எடுக்கலாம்னா கூட அதுக்கான வசதி கூட இங்கே இல்லை என்று பட்டியலிடுகிறார்கள் தங்களுடைய ஆதங்கத்தை.
எய்ம்ஸ்ல படிக்கிறோம் போது ஒரு பிரம்மாண்டமான உட்கட்டமைப்பை எதிர்பார்த்து வந்த மாணவர்கள் இப்போ தங்களுக்கான அடிப்படை வசதிகள் கூட இல்லை, இது எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கு என்றும் வருத்தத்துடன் பதிவு செஞ்சிருக்காங்க. இதனால நிறைய மாணவர்கள் தொடர்ந்து ஃபெயில் ஆறதாகவும் தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. முறையான ஆய்வக வசதிகள் கிடையாது அப்படின்னும் போது எப்படி எங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்ற ஒரு கேள்வியும் அவங்க முன் வச்சிருக்காங்க. தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க, ஆனால் முறையான உள்கட்டமைப்பு இல்லாமல் எப்படி இதை நாங்கள் பயன்படுத்திக்க முடியும் என்ற ஒரு கேள்வியும் இங்கே பிரதானமாகிறது. இன்னொன்று என்னென்னா, ஓபிடி பேஷண்ட்ஸ் இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கான வசதிகள் செய்து தரப்படுறதே ரொம்ப ரேர் தான். அப்படியே போனாலும் இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே ஹிந்தி தெரியல. அதனால ஒரு இன்டராக்ஷன், ஒரு கம்யூனிகேஷன், எங்கள் 2 பேருக்குமான கருத்து பரிமாற்றம் இப்படி எதுவுமே இல்லை. இதனால நாங்கள் ஒரு நல்ல மருத்துவர்கள் ஆவோமா இல்லையா என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா மாணவர்கள் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு விட்டு வீடு மாநிலம் விட்டு மாநிலம் இருக்கிற நாங்க ஹோலி மாதிரியான ஒரு பண்டிகையை கொண்டாடணும்னா கூட நாங்க பெர்மிஷனுக்காக காத்திருக்க வேண்டியதா இருக்கு. அந்த பெர்மிஷனும் எங்களுக்கு மறுக்கப்படுது. இது எய்ம்ஸ் கேம்பஸ் கிடையாது, இது ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி கேம்பஸ், இங்க உங்களுக்கு அந்த அனுமதி கிடையாது என்று சொல்லப்பட்டிருப்பதும் இந்த மாணவர்களை கொஞ்சம் வருத்தத்துக்குள்ளாக்கி இருக்கு. ஸோ இந்த மாணவர்களுடைய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான பொழுதிலிருந்து இந்த எய்ம்ஸ் மதுரை விவகாரம் தமிழகத்தை தாண்டி வட மாநிலங்களையும் தற்பொழுது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது. எந்த ஒரு வசதிகளும் இல்லாத பட்சத்தில் எதுக்காக மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை தான் மத்திய அரசு நோக்கி முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எய்ம்ஸ் மதுரைக்கு பின்னாடி அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் ஜார்க்கண்ட் கூட தற்பொழுது கட்டுமான பணிகள் முடிந்து செயல்பாட்டிற்கு வந்துவிட்ட நிலையில எய்ம்ஸ் மதுரையுடைய நிலைமை ஏன் இப்படியே இருக்கிறது? இப்போதான் கட்டுமான பணிகள் தொடங்கியிருக்காங்கன்னா இதை முழுமையாக முடிவடைவதற்கு எப்படியும் 4 ஆண்டுகள் அப்படின்ற பட்சத்தில் தற்பொழுது ஃபர்ஸ்ட் பேட்ச் 2021 சேர்க்கப்பட்ட மாணவர்கள் அவங்களுடைய கோர்ஸ் டியூரேஷன் முடியும் போது கூட எய்ம்ஸ் மதுரை கேம்பஸ் ரெடியாகாம இருக்க போகுது அப்படின்ற ஒரு நிதர்சனத்தையும் உணர வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எய்ம்ஸ் மதுரைன்ற ஒரு கேம்பஸை பார்க்காமலேயே எய்ம்ஸ் மதுரை மாணவர்களா வெளியில போக இருக்காங்க அப்படின்ற ஒரு அவல நிலையும் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த விவகாரம் தேசிய அளவில் சமூக ஊடகங்கள்ல பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு நிலையில டெல்லியிலிருந்து ஒரு குழு இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தவும் நிலைமை குறித்து ஆய்வு செய்யவும் வர இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எய்ம்ஸ் மதுரை விவகாரம் தேசிய அளவில் இப்போ ட்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணம் வட இந்தியாவை சேர்ந்த ஒரு யூடியூப் சேனல் தான். அவங்க தான் எய்ம்ஸ் மதுரையோடைய நிலவரம் என்னன்னு பார்ப்பதற்காக அந்த கேம்பஸ்க்கு போய் பார்த்தபோது அந்த சுற்றுச்சுவர் கம்பிவேலியை தாண்டி வெறும் பொட்டல் காடு தான் கண்ணுக்கு தெரியுது அப்படின்றத பதிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் சர்ச்சை வெடித்திருக்கிறது. இதை நம்பி வந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தின் மீது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அச்சமும் தொடர்ந்து சமூக ஆர்வலர்களால் எழுப்பப்பட்டு வருகிறது. பதில் சொல்லுமா எய்ம்ஸ் மதுரை? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.